ஹாய், வெல்கம் டு நவிராம் கிரியேஷன்ஸ். வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மீஷோவில் எனக்கு இப்போ ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 1500 அப்படிங்கிறதே பெரிய லாஸ் தான். எனக்கு ஆக்சுவலாக அது பெரிய லாஸ் தான். அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு இது மீஷோவில் வேறு யாராவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன ஆச்சு, எனக்கு ஏன் இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே லிஸ்டிங் பண்ணியிருந்தேன். லிஸ்டிங் பண்ணதில் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கன்னா, டிக்டாக் கிளிப்பில் ஒரு 5 to 10 செட் காம்போவாக அப்படியே ஃபுல்லாக இருக்கிற ஸ்டாக்கை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். அது எனி 5 வருங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் அது என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 5 பேக்கெட் ஒவ்வொரு இதுலேயும் 5னா 50 பீஸ் வரும். 50 25 பீஸ் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் 25 பீஸ் பிக்சரில் இருக்கும். அதனால இன்னொன்று என்னென்னா, ஆர்டரு லாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு 7 ஆர்டர்ஸ் அப்படியே சேம் டேயில் எல்லாமே ரிட்டன். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரிட்டன் ஆகும்போது நம்ம 161 நம்ம பே பண்ணணும். செல்லராக நம்ம 161 ருபீஸ் பே பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கும். அப்போ 7னா கால்குலேட் பண்ணுங்கள். நான் பிரிண்ட் மிஷின்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை. நான் வெளியில் கடையில் கொடுத்து தான் பிரிண்ட் பண்ணுவேன். பிரிண்டிங் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் பபுள் ரேப் பண்ணி தான் நல்லா கவர் பண்ணி தான் அனுப்புவோம். அது பாக்ஸு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும். அந்த ப்ராடக்ட் வரலாம், வராமலும் போகலாம். அது நம்ம தான் பார்க்கணும். இது மீஷோவில் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் ரிட்டர்னுங்கிறதுனால நம்ம கிளைம் பண்ண முடியாது. அவங்க அதில் ரீசன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது, ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் திஸ் ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் அவங்க ஆர்டர் பண்ணணும்? எனக்கு அதான் கொஸ்டினாக இருக்குது. ஏன் அவங்க ஆர்டர் பண்ணணும்? அது எனக்கு இதாக இருந்தது. அதனால் நம்ம ப்ராடக்ட் போடும்போதே 5 ப்ராடக்ட்னால் 5 மட்டும் இருக்க மாதிரி இமேஜில் ப்ராடக்ட் கேட்லாக்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறதுனால தான் நமக்கு லாஸ். இதே கொரியர்லேருந்து ரிட்டன் ஆகுதுன்னா நமக்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி வராது. கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அந்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, குவாலிட்டி ரேட் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ப்ராடக்ட்டு கஸ்டமர் வாங்கினாங்க அப்படின்னா எனக்கு வர்றது பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் வரும். அதனால நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் என்ன பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் மீஷோவில் பண்ணவே கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். பட் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட்டு பே ஆகிறது பார்த்திங்கன்னா 200 எபோவ் ஒரு காம்போவாவோ இல்லை ஒரு 150 எபோவ் நமக்கு அக்கௌண்ட்டில் வர்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கணும். இந்த 50, 60, 100க்குள்ளே வர்ற எதுனாலும் நமக்கு ரொம்பவே லாஸ் ஆகுது. அதனால அந்த மாதிரி ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணாதீங்க. அது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே லாஸ் கொடுக்குது. இதை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ராடக்ட் கேட்லாகில் கரெக்டாக 5 ப்ராடக்ட்னால் 5 ப்ராடக்ட் மட்டும் இமேஜாக ஷேர் பண்ணணும். அதில் கேட்லாகில் அப்லோட் பண்ணியிருக்கணும். அந்த இமேஜ்லேயே நம்ம எனி 5ங்கிறத பெருசாக மென்ஷன் பண்ணிடணும். குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடணும். டிப்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நீங்கள் இந்த நமக்கு மீஷோவில் பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜும் சேர்த்து நமக்கு 50 வருதுன்னா அவங்களுக்கு கஸ்டமர் காமிக்கிறது 120, 130 கஸ்டமர் இருக்கிற பிளேஸ் பொறுத்து கொரியர் சார்ஜ் வந்து மாறி மாறி வரும். பட் அது எங்கே இருந்தாலும் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தான் 161 ருபீஸ் பே பண்ணணும். வேறு வழியே இல்லை. அது எதுவும் நம்ம ரெக்கவர் பண்ணவும் முடியலை. என்னால் நான் பண்ணி பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2, 3 நடந்திருக்கு. பட் இந்த டைம் தான் 7 ப்ராடக்ட் சேம் டேட்டில் ரிட்டன் ஆகுது. எனக்கு ரொம்பவே 2 வீக்ஸ்க்கு மேலே எந்த ஆர்டர்ஸுமே இல்லை. சரி, அப்படியே எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. வேலை ஒர்க் சரியாக பண்ண முடியலை.
சரி இந்த அமௌண்ட்டாவது வருமே அப்படின்னு போய் அக்கௌண்ட் செக் பண்ணும்போது தான் எல்லாமே ரிட்டர்னில் இருக்குது, மைனஸில் பேலன்ஸ் காமிக்குது. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்ன பண்ணி ரெக்கவர் பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணலாங்கிற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். என்னோடய ஐடியாவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.